ஹாய், நான் இன்றைக்கி இங்கே செய்ய போகிறது ஒரு ஊறுகாய். நாரதங்காயில் செய்கிற ஒரு ஊறுகாய் தான் இது ரொம்ப சீக்கிரமாக செய்ய முடியும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீ என்னென்ன தேவைன்றது நம்ம பார்க்கலாம். நாரதங்காய் 1, மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பூண்டு தேவையான அளவுக்கு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, ஆயில் 4 டேபிள் ஸ்பூன், வெந்தயத்தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவுக்கு, காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு, சர்க்கரை 1 டீஸ்பூன், வினிகர் 2 டேபிள் ஸ்பூன். இனி இது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ண வச்சுடுங்க. கடாயை சூடானதும் நான் அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதும் நான் இப்போ கடுகு சேர்த்து கொடுக்குறேன். இப்போ நான் இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இனி நம்ம தேவையான அளவுக்கு பூண்டு சேர்த்து கொடுத்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ பூண்டு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கருவேப்பிலை போட்டு கொடுக்குறேன். இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் மஞ்சள் எல்லாம் சேர்த்து கொடுத்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் சேர்க்குறேன். இப்போ நான் 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படின்னு உங்களுக்கு காரம் கம்மியாக தான் தேவைப்படுதுன்னா 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தா போதும். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் தூள் பண்ணது இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு கொடுத்துடலாம். இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம இனி ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ நான் நாரதங்காய் கட் பண்ணி வச்சது சேர்த்து கொடுக்குறேன். இந்த ஊறுகாய் செய்கிற அன்னைக்கு சாப்பிட்றத விட ஒரு 2 நாள் கழித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துடலாம். நான் இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஊற்றி கொடுக்குறேன். நான் இப்போ 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கொடுக்குறேன். 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை சேர்க்கறது பிடிக்கலைன்னா வெல்லம் சேர்த்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2-3 பேரிச்சம்பழம் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டுருக்குது. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.